ஒரு பக்கிரி காட்டின் அருகே ஒரு மரத்தின் அடியில் தியானம் செய்து வந்தார். அங்கு அவர் தினமும் ஒரு விறகு வெட்டியை பார்ப்பார். விறகு வெட்டி பலவீனமாகவும் ஏழையாகவும் காணப்பட்டான். எனவே ஒரு நாள் அவர் விறகு வெட்டியை அழைத்து, சகோதரரே, நீங்கள் நாள் முழுவதும் விறகு வெட்டுகிறீர்கள், போதுமான வருமானம் ஈட்ட முடிகிறதா என்று கேட்டார். விறகு வெட்டி சோகமாக பதிலளித்தான், என்னால் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கூட சம்பாதிக்க முடியவில்லை. சில சமயங்களில் ஒரு வேளை உணவு கூட வாங்க முடிவதில்லை. பக்கிரி கூறினார், அப்படியானால் நீங்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் தூரம் செல்லக்கூடாது? அங்கே சந்தனக்காடு இருக்கிறது. நீங்கள் அந்த மரத்தை வெட்டி விற்றால் 7 நாட்களுக்கு போதுமான உணவு சம்பாதிக்க முடியும். ஏழை விறகு வெட்டி முதலில் நம்பவில்லை. ஆனால் பின்னர் அவன் நினைத்தான், இன்னும் கொஞ்சம் தூரம் போவதில் என்ன தீங்கு இருக்கிறது? அவன் மேலும் சென்றபோது சந்தன மரங்களின் காடு அவனுக்கு கிடைத்தது. விறகு வெட்டி ஆச்சரியப்பட்டான். அவன் திரும்பி வந்ததும் அவன் தன் தலையை பக்கிரியின் காலடியில் வைத்து, மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் நான் இந்த காட்டை என் வாழ்நாள் முழுவதும் அறிந்திருந்தேன். ஆனால் இந்த சந்தனக்காடு பற்றி எனக்கு தெரியாது. இதை நான் முன்பே அறிந்திருக்க வேண்டும் என்றான். பக்கிரி பதிலளித்தார், கவலைப்பட வேண்டாம், இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது விறகு வெட்டியின் நாட்கள் வசதியாகச் சென்றன. அவன் ஒரு நாள் விறகு வெட்டி விற்றுவிட்டு 1 வாரம் காடுகளுக்கு வரமாட்டான். ஒரு நாள் பக்கிரி அவனை பார்த்து அழைத்து, சகோதரரே, நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் விறகு வெட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் தூரம் செல்ல யோசிக்கவில்லை? சந்தனத்திற்கு அப்பால் ஏதோ இருக்கக்கூடும் என்ற கேள்வி உங்களுக்கு ஏன் எழவில்லை என்று கேட்டார். விறகு வெட்டி பதிலளித்தான், இல்லை, நான் அதைப்பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை. இந்த காட்டிற்கு அப்பால் ஏதாவது இருக்கிறதா? பக்கிரி கூறினார், நீங்கள் மேலும் சென்றால் ஒரு வெள்ளி சுரங்கம் காண்பீர்கள். விறகு வெட்டி பக்கிரியின் வார்த்தைகளை நம்பி முன்னே சென்றான். அவன் சுரங்கத்தை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் எல்லா வெள்ளியையும் சேகரித்து சந்தையில் விற்றான். இப்போது அவன் பல மாதங்களாக காடுகளுக்கு வரவில்லை. இது சில முறை நடந்தது. ஒரு நாள் பக்கிரி அவனை பார்த்து மீண்டும் அழைத்து, வெள்ளி சுரங்கத்திற்கு அப்பால் ஏதோ இருந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் யோசிக்கவில்லையா? இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். விறகு வெட்டி பதிலளித்தான், நான் இதைப்பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை. வெள்ளிதான் நான் பெறக்கூடிய கடைசி விஷயம் என்று நினைத்தேன். பக்கிரி கூறினார், கொஞ்சம் தூரத்தில் ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது. அதற்கு அப்பால் ஒரு வைரச் சுரங்கம் இருக்கிறது. விறகு வெட்டி முன்னே சென்று 2 சுரங்கங்களையும் கண்டுபிடித்தான். இப்போது அவன் பணக்காரனாகி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு நாள் விறகு வெட்டி மீண்டும் காட்டிற்கு வந்தான். பக்கிரி அவனை அழைத்து, வைரச் சுரங்கங்களிலேயே நின்றுவிட்டாயா? இன்னும் கொஞ்சம் தூரம் போக விரும்பவில்லையா என்று கேட்டார். விறகு வெட்டி பதிலளித்தான், என்னை தொந்தரவு செய்யாதே, இப்போது எல்லாமே என்னிடம் இருக்கிறது. பக்கிரி கேட்டார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? விறகு வெட்டி சிறிது நேரம் அமைதியாக நின்றுவிட்டு பின்னர் கசப்பாக அழத் தொடங்கினான். பக்கிரி கூறினார், வைரச் சுரங்கம் பற்றி அறிந்திருந்தும் இந்த மனிதன் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறான் தெரியுமா? அவனிடம் வைரங்களுக்கு அப்பால் ஏதோ இருக்க வேண்டும். இந்த கேள்வி உங்கள் மனதில் ஒருபோதும் எழுந்ததில்லையா? விறகு வெட்டி அழத் தொடங்கி பக்கிரியின் காலடியில் தன் தலையை வைத்து, எல்லாமே என்னிடம் இருக்கிறது, ஆனால் மன அமைதி இல்லை. மகிழ்ச்சி என்ற விஷயம் என் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் போய்விட்டது என்றான். பக்கிரி கூறினார், இப்போது உங்களிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. இனிமேல் அதிக செல்வம் தேவையில்லை. இப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க வேண்டும். நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது இதுதான். உள்ளுக்குள் நடக்கும் தொந்தரவுகள் அடங்கும் வரை நிறுத்தாதீர்கள். அமைதியாக இருங்கள். உள் அமைதியைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கும் அனுபவம். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி.